ஊரத்தரிக்கப்பட்ட சாபத்தினால் சென்றோம். எங்க மச்ச நாட்டுக்கு ஆமா. ஊலாயப்பட்டினம் 13 வருடம் 12 ஆண்டு வனவாசம், ஒரு ஆண்டு அஜாத வாசம். ஆமா ஓராண்டு அஜாத வாசம் வந்தால் நாடு இல்லை என்றால் காடு என்று தெரிவித்தார். பகவானாக தூதாக அனுப்பினோம். ஆமா. பகவான் நாடு காக்க சென்றார். ஏன்னா யார்கிட்ட சென்றாரு? மகாராஜா, ஒரு தெய்வமே போது. தெய்வம் எங்க உன் தாயாதியிடம் போது தெய்வமே போது தூது சென்ற மாய கண்ணன் துரியோதனன். ஆமா. என்ன செய்தான்? ஒரே ஒரு நாடு கொடுக்கல, ஒரு சிட்டி மண்ணு கொடுக்கல. நாட்டை இடம் கொடுக்காத யுத்தத்துக்கு கச்சாட்டினார் எனது மாமா. பகவான் அனுப்புல அதுக்கு தானே யுத்தத்துக்கு கை தட்டினார். 8 வரை முடிந்து 16 நாளாய் மகத்தான ஆமா. நேற்று வரை முடிந்து 16 நாளாய் வந்த கோபம் எதற்காக? கர்ணனை கொல்ல சபதம். அந்த கர்ணனை கொல்ல வேண்டும் என்று சபதம். அவனை மதிக்க இருந்தாலும் ஆஜின் சபதம். யார் சேர்வாட்டியாக வர வேண்டும்? யாரு? ரத்தத்தை செலுத்தக்கூடியவர் யார்? உங்க மாமா. குலதெய்வம். என் மாமா இல்லைன்னா ஒண்ணு கிடையாது. முடியாது. நம்ம யாரோ ஒரு குட்டியான 9 ஆக போறேன். மகாராஜா ரொம்ப ஆசை மன காரியத்துக்கு. அப்படி இருந்த போதும் ஒன்னதான் சொல்றாரு பகவான் வர்றதுக்கு சொல்லியா? வந்து கொண்டே இருக்கின்றார். ஏன்னா ஒரு மாயக்கண்ணன் உன்னை பரிசோதிப்பார்.
ஓய்ந்தா ஓய்ந்தா ஓய்ந்தா. என்ன மச்சான் எங்க போய்கிறா? பாவி யாரு நீ? நானா? அம்போ நான் திருப்பதிக்கு திருப்பிட்டு போய் வரேன். திருப்பதிக்கு திருப்பிட்டு போய் வரியா? பெருத்த பிராத்திரை பெராத்திரை அவன் வீட்டு பேங்க எடுத்து வந்துக்கிறா. என் பொண்டாட்டிக்கு குழந்தை இருக்கிறாது. எனக்கு குழந்தையே இல்லப்பா. நேற்று போயியா? அவன் பொண்டாட்டி குழந்தைதான் இவனுக்கு இல்லையா? அதனால் பெருத்த பிராத்திரை. என்ன பிராத்திரமா? அதனால் இந்த கூரை கிராமத்தில் வசித்திருக்கக்கூடிய பெரியோர் இடத்தில் அவன் கையில இருக்கிற பொன் பொருளை மொத்தம் வாங்கி போனாங்க. எங்க போனா? திருப்பதிக்கு திரும்பிட்டு வரமா? திருப்பதிக்கு திரும்பிட்டு போறேன். அதனால் நான் போய் முதல்ல வசூல் பண்ணிட்டு வரேன். பிறகு வந்து என் கதி அப்படியே ஆகிட்டு விட்டா நீங்க ஆதரவு போட்டு பகவானே. அதான் பகவானே. எப்படி என்றால் பஞ்சமற்ற தூயானால் பாண்டவர் சகாயனால் பாண்டவர்களுக்கு சகாயன் பஞ்ச பாண்ட ஐவர் ராஜாவுக்கு சகாயனாக வந்திருக்கீங்க. அப்ப இருக்கும் பொழுது தேவகி அம்மையாருக்கும் வசுதேவருக்கும் எப்படி என்றால் என் அம்மான் கம்சன். ஆமா தேவகி அண்ணால் கம்சனாகப்பட்டவள் தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ரதத்தில் ஏற்றிக்கொண்டு ஊர்வலா வருகின்ற பொழுது வேறு அசுர வாக்கு உரைத்தது. அடே கம்சா, எந்த தங்கையை அழகு பார்த்து ஆமா வீதி மூலம் வருகின்றாயோ ஆமா அந்த தங்கை வயிற்றில் வைக்கக்கூடிய 8வது மகனாக இருக்கக்கூடிய ஆமா உனக்கு கட்டாய உரைத்தாருங்க. அப்படி இருக்கும் பொழுது 8வது மகனாக பிறந்தீங்க. ஏன் அம்மான் கம்சனை கொன்றீங்க? இன்று தினம் ஏன் வரீங்க? அப்படி இருக்கும் பொழுது இன்று ஆமா 17ஆம் நாள் யுத்தம் ஆனபடியா ஆமா பஞ்ச பாண்ட நடந்த பாத்தி வணக்கம் ஆமா கர்நாடக நீண்டெல்லாம் பகை இருக்கின்றது. அந்த பகையாக பெற்றது இன்றைய தினத்திலே ஆமா என் மைத்துனர் அர்ஜுனனை கோரி தானித்திருக்கின்றார். கோரி இருக்காரு. அதனால் நான் சென்று காண வேண்டும். அப்படியே புறப்படுவாங்க. ஐயா தெய்வம் வந்து விட்டதா? ஐயோ நம்ம தெய்வம் இங்கே தாங்குது. எப்ப வந்தது? இப்பதான் வந்தது. அந்த கண்ணனை மடிக்க வேண்டும். அட கண்ணா இது பொன்னிதியா
8 பொண்டாட்டி கூட்டி குத்துக்கிற இப்போ நாடாண்ணா வரமாட்டேன்ற மைத்துனா நீ இல்லைன்னா நான் எங்கேயாவது போயிருந்தேன் காலை சுத்தின பாம்பு கடிக்காய் விடாது பாம்பை குட்டி பாம்பு மாமா அது நான் பார்த்துக்கிறேன் மைத்துனா நான் பார்த்துக்கிறேன் காண்டாவனம் இழைத்தப்படுது காண்டாவனம் எடுத்த போயிது அதிலிருந்து ஒரு குட்டி நாகமாகப்பட்டது அது குட்டி நாகம் மாமா கர்நாடக சந்த புகுந்து இருக்கின்றது யாருடைய அடி என் கையில் அடிப்பட்டது அந்த நாகமாகப்பட்டது நாகமாகப்பட்டது உன்னைய விடாது என்னையும் விடாது உன்னைய விடாது ஆமா நான் பார்த்துக்கிறோம்யா புறப்பட்டு போகலாம் போர் செய்ய தூரம் வந்தா யாருக்கு தெரிய போகுது பாம்பாய் அஸ்வசேனன் வந்திருக்கிறேன். சொல் நாகமே. எனக்கு வேலைக்கு 1000 குடம் பால் ஊட்டி நீர் வளர்த்து என்ன சந்தேகம்? அத்துடன் சிரத்தை போயிடு வரும் என்று தெரிவித்தேன். ஆமா, அத்துடன் சிரத்திற்கு நேராக குறிவைத்திருந்தால் அவர் எப்பொழுதே கொண்டிருக்கலாம்.
அவன் மார்புக்கு நேராக குறிவைத்தால் அவனுடைய சிதிரமே ஆனால் இந்த ஈரேழு புவனங்கள் எங்கிருந்தாலும் அர்ஜுனன் சிரத்தை நான் கொண்டு வருகிறேன். நாகமே, என் தாய்க்கு என் தாய்க்கு வார்த்தைப்படி ஒரு முறைக்கு மேல் மறுமுறை நான் பிரவேசிப்பது இல்லை. இனி எங்கேயாவது என்று தெரிவித்துக்கொள். வளர்க்கிறீர்கள் உமக்கு உதவாமல் இந்த உயிர் வாழ்ந்தால் என்ன உன்னுடைய பூச்சக்கரத்திலே என் பாதத்திலே என்ன மாமா என்ன நடந்தது? நாகக்கணையை நம்பி கர்ணன் மோசம் போய்விட்டான். எதனால நம்பி போய்விட்டான்? கர்ணன் இருக்கக்கூடிய நாகத்தை நம்பினால் நாகத்தை என் மேலே வானத்தை விட்டான். நான் இல்லை என்றாக உன்னுடைய சிறுசாகப்பட்டது எப்போ கொடுத்து போயிருக்கும். சிறுசாகப்பட்டது 11 அங்குலம் பூமியில் ஐக்கியதால் சிகரத்தோடு போயிடுச்சு. ஈடு மட்டும் கிடைத்தது. அப்படியே இல்லை என்றால் ஒரு சிறுசாகப்பட்டது கொழுந்து போயிருக்கும். என் உயிரை காத்தாய். ஆமா, அப்படி இருக்கப்படுது. இன்று 17ஆம் நாள் யுத்தத்திலே உனக்கு கருணைக்கு நீங்களாம் பகை இருக்கிறபடியா? ஆமா, இந்த பகையை தீர்த்து கொடுத்த சமயம் மாமா அவனிடம் இருந்த நாகாசுரம் போய்விட்டது. அவனுக்கு ரகம் செலுத்த வந்த கல்வியை நான் ஓடிவிட்டான். இரண்டாவது ஆயுதம் இல்லாமல் நிர்வாகமாக இருக்கின்றான். அவன் மீது எப்படியா பாண்டு கொடுக்கிறான்? போயா நயா மாமா 13ஆம் சண்டையிலே 13ஆவது சண்டையிலே உன் மகன் அபிமன்னன் கொள்வதற்காக இன்னும் ஒரு காரணத்தாக ஆயுதம் கொடுத்ததே வந்து கம்பெனி தான். இவனால அவனை விடலாமா? பாம்பு கணக்கு போச்சு. தீரும்
என் மனைவிடம் புஜக்கேற்றி ஆடை அவடம் தவிர என்னிடத்தில் ஏதுமில்லை. அவன் இருக்கக்கூடிய உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உலகத்திலே மனிதர்களை எடுத்துச் சென்றால் வழியிலே கள்ளவேறு திருப்புவார்கள். அது எனக்கு தேவையில்லை. வேறு என்ன வேண்டும் சுவாமி? உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இது ஆதி முதல் நாள் வரையிலும் தானம் 32 தானம். 30 தானத்திலே ஒரு தானம் அன்னதானம் செய்யவில்லை. ஆனால் 30 தானத்தை செய்திருக்கின்றார். அந்த 30 தானத்தை நீங்கள் தாரவத்தை கொடுத்தால் அதே சுத்தமாக ஏற்றுக்கொள்கிறேன். சுவாமி 31 தானங்களை தாரவாத்து கொடுப்பதற்கு இந்த குருச்சேத்திர பூமியிலே எள்ளும் இல்லை, தர்பை இல்லை, ஜலம் இல்லை. கண்ணமராஜே, நான் வரும் வழியிலே நியமங்களை செய்து என்னிடத்தில் நெல்லு, பச்சரிசி, தர்பை எல்லாம் இருக்கின்றது. உறுதி இல்லை அப்படியா? அண்ணனுக்கு அன்பை அடித்தால் உறுதியை சொல்லக்கூடிய உதிரமாகப்பட்டது. அந்த உதிரத்தை எனக்கு தாராளத்தை கொடுத்தாலே சுத்தமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். அடிக்கட உதிரம் என்றால் காதவை ஓடுவார்கள் பிராமணர் என்று சொல்வார்கள். தண்ணீர் இல்லையே செந்நீரால் தாரவாத்து கொடு. தேடிய பொருளை எல்லாம் நீங்க கேட்டபடி அத்தனையும் தாராவாத்து சமயர்களே, கர்ணன் மோட்சம் என்றது இத்துடன் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது 18ஆம் போர் என்ற நாடகம் தொடங்க போகின்றது. ஆஃப் பண்ணா